ஹாய் நண்பர்களே, புதினா கொத்தமல்லி துவையல் எப்படி செய்யணும்னு சொல்கிறோம். அதுக்கு என்னென்ன தேவை இங்கே பாருங்கள். புதினா, கொத்தமல்லி, அதுக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்துருக்கேன், காஞ்ச மிளகாய், பூண்டு. இந்த புதினா கொத்தமல்லியை கட் பண்ணி இந்த காஞ்ச மிளகாய் புளியில் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக நம்ம மிக்ஸியில் விட்டு அடிக்கிறப்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? இதெல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பொருள் எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ மிக்ஸி சாரையில் போட்டாச்சு. இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், எண்ணெய் சூடாச்சு. கடுகு போட்டோன்னே இதே மாதிரி கடுகு பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச துவையலை இப்படி போட்டுடணும். இதை நல்லா வதக்கிட்டு நண்பர்களே, அவ்வளோதான், தாளித்து முடிச்சாச்சு. நண்பர்களே, துவையல் செஞ்சதை பார்த்துட்டிங்களா? அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சாம்பார் சாதத்துலேயும் தொட்டு சாப்பிட்லாம், ரசத்தில் தொட்டு சாப்பிட்லாம், தண்ணி சாதத்தை தொட்டு சாப்பிட்லாம். அதே சமயம் சாப்பாட்டில் பிசைஞ்சு கூட சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குங்க. அதே மாதிரி பசி எடுக்காதவங்க கூட இதை சாப்பிட்டாங்கன்னா செம்மையாக பசி எடுக்குங்க. நல்லா பசி எடுக்கும், நல்லா சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது, பசி எடுக்குதான்னு சொல்லுங்கள் நண்பர்களே. கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. பாய்.